இந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் விடியாத அரசு, மக்களுக்கு விரோதமான அரசு. இந்த திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்காக தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இதனுடைய தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த தேசிய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். எல்லோரும் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் சேர்ந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் 2011ஆம் ஆண்டு எல்லா கட்சிகளையும் சேர்த்து தேர்தலை போட்டியிட்டார்கள். எல்லா கட்சிகளையும் எல்லா ஜாதி தலைவர்களும் சேர்த்து போட்டியிட்டார்கள். அப்போ அம்மா ஒரு சிறிய கூட்டணி வச்சிருந்தாங்க. இதே மாதிரி தான் பத்திரிகையாளர்கள் டெய்லி கேட்கறீங்களா எல்லாரும், யாரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நீங்க கேட்கறதே இல்லை. விடிஞ்சா அடைஞ்சா எங்களை அண்ணாமலையை பார்த்தாலும் சரி, அல்லது திரும்ப டாக்டர் எல் முருகனை பார்த்தாலும் சரி, உங்க கூட்டணியில அவ்வளவு பலம் இல்லையே, உங்க கூட்டணி இன்னும் ரொம்ப மோசமா இருக்க அப்படிங்கறதான் கேட்காங்களே தவிர அவங்க கூட்டணியை பத்தி பேசவே மாட்டாங்கிறார். மதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் அவர் என்னன்னா, இந்த கூட்டணி நாங்கள் தொடர்ந்து இருப்போம், அவர்கள் கூட்டணி சரியில்லைன்னு அவர் சொல்றார். வேங்கவையில் பிரச்சனையை பத்தி அவர் பேசுறதே இல்லை. எந்த சமுதாயத்துக்காக கட்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறாரோ அந்த சமுதாய மக்களுக்காக பேசுறதே இல்லை. ஆனா எல்லா காலங்களிலும் திமுகவுக்காக வேண்டியும் உதயநிதி ஸ்டாலினுக்காக வேண்டியும் தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர வேற எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கேட்கவே வேண்டாம். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கா இல்லை என்று கூட தெரியாது யாருக்கும். ஆனால் அவர்களும் கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆசை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு மந்திரியாக வேண்டும் என்ற ஆசை நிறைய இருக்கிறது. மந்திரிகள் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. தொல் திருமாவளவனுக்கு மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. யாரும் பத்திரிகைக்காரங்க அதை போய் அவங்கள்ட்ட கேட்கறதே இல்லை. நீங்க மந்திரியாக ஆசைப்படுகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. ஆனா சீட்டு கூட வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச தகவல் இன்னைக்கு திமுக வட்டாரத்திலிருந்து எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் கட்சிக்கும் விசிக கட்சிக்கும் மற்ற எல்லா கட்சிக்கும் 2 சீட்டு எண்ணிக்கையை குறைக்க போறாங்களாம். 2 சீட்டு எண்ணிக்கை குறைக்க போறாங்கிற தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா எங்க கட்சியில புதுசா கூட்டணி சேர்ந்தாலும் அதை விட பயம், எங்களுடைய சக்தி, எங்களுடைய பலம், எங்களுக்கு மக்கள் சக்தி தான் பலம். அதுதான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களோடு இன்னைக்கு இணைந்து இருக்கிறது.